இதெல்லாம் உன் வேலைதான்னு எனக்கு புரியுது. எல்லாரும் உன்னை அழிக்க வந்த பிசாசுங்கிறாங்க. ஆனா நீ நல்லவங்களை காக்க வந்த சாமிங்கிறது எனக்கு தெரியும். நீ வாழ வைக்கிற சாமிம்மா, வாழ வைக்கிற சாமி. என்ன விஷயம்? மார்த்தாண்டம், அந்த சக்கரவர்த்தியை நாங்க கத்தியால குத்துனோம், ஆனாலும் அவன் சாகல. இவ்வளவு முயற்சி பண்ணியும் பலன் இல்லாம போச்சு. நாங்க கொண்டு போன ஆயுதம் அட்டக்கத்தி மாதிரி உடைஞ்சே போயிடுச்சு. அவன் ஏன் சாகல? அவனை ஏன் எங்களால கொல்ல முடியல? அதுக்கு என்ன காரணம்? அது கூட பரவாயில்ல, எங்களை பார்த்தாலே பயந்து நடுங்குற ஆதிரா எங்களை பேய் மாதிரி விரட்டுறா, பயமுறுத்துறா. அவளுக்கு அந்த சக்தி எங்கிருந்து வந்தது? உங்களை அச்சுறுத்தினது ஆதிரா இல்ல, அவளுக்குள்ள இருந்த நீலவேணி. நீலவேணியா? அது அவளோட வேலைதான். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? பௌர்ணமி. பௌர்ணமி நாட்கள்ல ஆவிகளுக்கு எப்பவுமே 2 மடங்கு சக்தி அதிகமா இருக்கும். நீலவேணி இன்னைக்கு உக்கிரத்தோட இருப்பான். அதனாலதான் அந்த பையனை உங்களால கொல்ல முடியல. அப்படின்னா அவனை கொல்லவே முடியாதா? முடியும். அது முடியும்னா அதுக்கான வழியை நீங்க தானே சொல்லணும். நீலவேணி அசுர பலத்தோட இருக்கா. அவ பலத்தை நீங்க குறைக்கணும். அவ பலத்தை குறைக்க என்ன வழி? அர்த்த ஜாமயாகம். அவ பலத்தை குறைக்க அது ஒண்ணுதான் வழி. நீங்க அண்ணன் தம்பி 3 பேரும் ஒன்னா இருந்து அதை செய்யலாம். சரியா ராத்திரி 12 மணிக்கு யாகத்தை முடிக்கணும். யாகத்தை முடிக்கிறப்போ நீலவேணியோட பலம் தன்னால குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த பையனை கொல்றது தூண்டில போட்டு மீன் பிடிக்கிறத விட எளிமையா முடிச்சிடும். அந்த யாகத்தை இப்பவே நாங்க பண்றோம். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்ப அந்த பையன் இருக்கிறது நீலவேணியோட பாதுகாப்புல. அவ வாழ்ந்த வீட்டுல தான் இருக்கான். அங்க இருக்கிற வரைக்கும் அவனை கொல்றது ஆகாத காரியம். அதனால யாகம் முடிஞ்ச அதே நேரம் அவனையும் வெளியே கொண்டு வரணும். அப்படி பண்ணா யாகம் பூர்த்தியாகும், அவனையும் கொண்டுடலாம். அவனை இழுத்துட்டு வர்றது ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஆனா இந்த யாகம் எப்படி பண்றது? தப்புனே எங்க உசிரே போயிடுமே. யாகத்தை விக்னம் இல்லாம எப்படி பண்றதுன்னு நான் உனக்கு சொல்றேன், கவனமா கேட்டுக்கோ. சொல்லுங்க சாமி.
சொன்னபடி செஞ்சா உங்களுக்கு ஜெயம் நிச்சயம். நாங்க அப்படியே செய்யறோம் சாமி. அதையும் இப்பயே செய்யறோம். இந்த விஷயத்துல அவசரப்படாத. எக்காரணத்தை கொண்டும் அந்த யாகம் பாதியில நிறுத்தக்கூடாது. அப்படி நிறுத்திட்டா என்ன ஆகும்? நீ பண்ண யாகம் உனக்கே பாதகமா முடிஞ்சிடும். எதிரி தப்பிச்சிடுவான். பதிலுக்கு உங்கள ஒருத்தன் பலியாக நேரிடும். ஆனா அச்சப்படாத. காலக்கணக்கும் நேரக்கணக்கும் சரியா இருந்தா வேண்டியது நடக்கும். பாதகம் ஒன்றும் நடந்துறாரு. மார்த்தாண்ட என்னன்னு சொன்னாரு? நீலவேணி உக்கரமா இருக்கலாம். இன்னைக்கு பௌர்ணமிங்கிறதுனால 2 மடங்கு சக்தி கூடி இருக்கு.